9th Math Chapter 1 Set Language Exercise 1.5 Third Sum. If A is equal to, இப்போ ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். ரியல் நம்பர் இசட் -2லேருந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ -2லேருந்து இங்கே -2 லெஸ் தேன், அப்போ லெஸ் தேன் கொடுத்துருக்குறோன்னு நெக்ஸ்ட்டு நம்பர் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் -1 0 இது 4 வரைக்கும், அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 வரைக்கும் எழுதணும். 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பி ஈக்குவல் டு ஓல்டு நம்பர் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஓல்டு நம்பர் 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 எக்ஸட்ரா. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ 0 1 2 3 4 என்னது வருது 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சி சொல்லியிருக்காங்க. சி வந்து என்னதுன்னு சொல்லியிருக்காங்க. -4 -1 0 2 3 4. ஓகே, -4 -1 0 2 3 4. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். எல்ஹெச்எஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ உங்களுக்கு தெரியும் பி இன்டர்செக்ஷன் சி என்ன, இன்டர்செக்ஷன் மீன்ஸ் சேமாக இருக்கிறது. இப்போ இதில் ரெண்டுலையும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 இருக்கா பாருங்கள், கிடையாது. 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 4. ஓகே, இன்டர்செக்ஷன் மீன்ஸ் சேமாக இருக்கக்கூடியது. பியிலையும் சியிலையும் எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். 1 சேம், 0 சேமாக இருக்குது ரெண்டுலேயும். நெக்ஸ்ட்டு 1 கிடையாது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சின்னா ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். இப்போ ஏயில் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். -1 0 1 2 3 4. ஓகே, அடுத்தது யூனியன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பி இன்டர்செக்ஷன் சியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸு. பி இன்டர்செக்ஷன் சியில் என்ன இருக்குது? 0 2 3 4. இப்போ ரெண்டில் இருக்கக்கூடியது எல்லா ஆல் எலிமெண்ட்ஸையும் எழுதுங்க. -1 0 1. யூனியன் மீன்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ். -1 0 1 2 3 4. இங்கே இருக்குது 0 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். இப்போ ஆர்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடுன்னா ஆர்ஹெச்எஸ் என்னது கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி இது பண்ணுவோம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏன்னா என்னது? -1 0 1 2 3 4. அடுத்தது பின்னு சொன்னால் என்னது? 0 1 2 3 4 5. இதை அப்படியே எழுதிடுவோம். -1 0 1 2 3 4. இப்போ பியில் பாருங்கள், 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, நெக்ஸ்ட்டு 5. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏ யூனியன் சி. அதாவது ஏயிலையும் சியிலையும் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸையும் எழுதணும். யூனியன் மீன்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ். தென் -1 0 1 2 3 4. சியில் பாருங்கள் என்ன இருக்குது? -4 நம்மகிட்ட இல்லை, -1 இருக்குது, 0 இருக்குது, அடுத்து 2 3 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் என்னது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் என்னது? ஏ யூனியன் சி.
இப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். ரெண்டு ஏ யூனியன் பியிலையும் ஏ யூனியன் சியிலையும் எது எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது? -1, நெக்ஸ்ட்டு 0, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஓகே, இப்போ இதை ஈக்குவேஷன் 2-1 எடுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டில் ஏ யூனியன் பியிலையும் ஏ யூனியன் சிலையும் சேமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை எழுதிட்டோம். -1, 0, 1, 2, 3, 4. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு. ஈக்குவலாக வந்துச்சுனாலே இந்த சம் கரெக்டுன்னு அர்த்தம். தென் LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னா, therefore A union B intersection C equal to A union B intersection A union C. இந்த ரெண்டு ஸ்டெப்பு எழுதுறதுக்கு 1 மார்க் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது 2 ஸ்டெப்பும் எழுதுங்க. தேங்க்யூ. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.